الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்க போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடனை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனே அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்குகின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பல வகையான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் இந்த உலகத்திலேயும் நமது நாட்டிலேயும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே எமது நாட்டிலே எங்க பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கும், சிலர்கள் வீடை விட்டு ஊரை விட்டு வேறொரு இடத்திலே தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வெள்ள அனர்த்தங்கள், உலகத்திலே வருகின்ற இந்த அனர்த்தங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பார்வையிலும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலும் எதை எமக்கு உணர்த்துகிறது என்ற ஒரு தலைப்போடு உங்களோடு பேச விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த உலகத்திலே புவி அதிர்ச்சி நடக்குகிறது, கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, வெள்ள பெருக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, சுனாமி போன்ற பேரலைகள் வந்து கொண்டிருக்கிறது, நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு சில அனர்த்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது இது எதனால் ரப்பு அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இது எமது பாவம், எமது தொழுகை, இபாதத், ரப்புடைய கட்டளைக்கு வழிபடக்கூடிய விடயம், இவைகள் எல்லாம் எமது வாழ்க்கையிலே தூரமாகி கொண்டிருக்கிறது. அதனால் அந்தந்த நேரத்துக்கு அல்லாஹ் என்னை சோதித்து சோதித்து இப்பொழுதாவது மனிதன் என்னோடு தொடர்பாகிறானா என்று ரப்பு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் குர்ஆன் சொல்லுகிறது, வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ்
இந்த உலகத்துல கடல்லையும் தரையிலையும் ஃபித்னா, குழப்பங்கள், சோதனைகள், பூமி அதிர்ச்சி ஏற்படுவது, வெள்ள அனர்த்தங்கள் வருவது, எரி மலைகள் வெடிப்பது, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். இப்படிப்பட்ட அனர்த்தங்கள், இப்படிப்பட்ட விடயங்கள் வருவது பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் சொல்லுகிறான், கடல்ல தரையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் மனிதன் அவனுடைய கரத்தினால் சம்பாதித்த பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மனிதர்கள் செய்கின்ற பாவம் ஏனைய விலங்குகளும் சேர்த்து பாதிக்கப்படுகிறது. நல்லவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று, இந்த அனர்த்தத்திலிருந்து மனிதன் தப்பினால், இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து தப்பினாலும் கடைசியாக மரணம் என்ற விடயத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். முஸ்லில இப்னு ஆதம் இலா ஜன்பிஹி 99 மனியா இன் அக்தஅத்துஹுல் மனாயா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த மனிதர்கள், மனித கோடிகளுக்கு 99 வகையான சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு முன்னால் 99 இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது. மரணம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒன்றிலிருந்து தப்பினால் அடுத்ததில் மாற்றிக்கொள்ளுவான். அடுத்ததில் மாற்றி விடுவான். அதில் அடுத்த விடயத்தில் மாற்றிக்கொள்ளுவான். அப்படியும் இல்லை என்றால் ஃபில் ஹர்மி ஹத்தா யமூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிலிருந்து எல்லாத்திலையும் தப்பி வந்து கடைசியாக வயோதிபம் என்ற, முதுமை என்ற அந்த மரணத்தை, அந்த சோதனையிலே அவன் தப்பிக்கொள்ள முடியாத அந்த மரணம் அதை அவனை வந்து அடைந்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எமது பாவத்தின் விளைவுகள் தான் இன்று உலகத்திலே நடக்குகின்ற அந்த பூமி அதிர்ச்சிகளும் வெள்ள பெருக்குகளும் மனிதனுடைய உயிர்களை காவு கொண்டு செல்லுகின்ற எத்தனையோ வகையான அனர்த்தங்களும் நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற பாவங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மைகள் என்பது அருள்கள், பாவங்கள் என்பது சாபங்கள். நன்மை செய்தால் அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம், லானத் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, நாம் ஒருத்தர் செஞ்சாலும் அந்த பாவத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள், சிலர்கள் பாவம் செஞ்சாலும் பாவத்திலிருந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா? சில நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள். நினைச்சு கொள்ள வேண்டாம், நாங்க பாவம் செய்யாதவர்கள் நாங்க மாட்டிக்கொள்றோமே என்று. ஏனென்றால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு பாவத்தை கண்டால் கையினால் தடுங்கள், நாவினால் தடுங்கள், அதுவும் முடியவில்லை என்றால் இது பாவம் என்று வெறுத்து செல்லுங்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. ஒரு சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த சோதனை வந்தால் உங்களில் இருக்கின்ற நல்லவர்களும் சேர்த்து அது காவு கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அப்படித்தான் அந்த விடயத்தை அமைத்து வைத்திருக்கிறார். எனவே இந்த அடிப்படைகளை பார்க்கின்ற பொழுது அந்த சோதனைகள், வெள்ள அனர்த்தங்கள் எத்தனையோ நல்லடியார்களுடைய உயிரையும் காவு கொண்டு விட்டது, எடுத்து விட்டது. சகோதரர்களே, இந்த மலை இருக்கிறதே, இந்த மலையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும்
மூன்றாக பிரித்து காட்டுகிறார். ஒன்று, இந்த மழை எமக்கு ஒரு ரஹ்மத்தாக இருக்கும். இன்னொன்று, இந்த மழை இல்லாததின் காரணமாக இந்த பூமி வறட்சியிலே மாறிவிடும். மூன்றாவது, இந்த மழை அல்லாஹுடைய சோதனையாக, தண்டனையாக மாறிவிடும். அல்லாஹுடைய ரஹ்மத்தாக எப்பொழுது மாறும் என்றால், வறண்ட பூமி இது ரஹ்மத்தாக அமல்கள் செய்யப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ரஹ்மத்தாக இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குகிறான். மழை பொழிகிறது, அந்த மழை எத்தனையோ உயிரினங்களின் உயிரை காப்பாற்றுகிறது. அல்லாஹ் சபபாக வைத்து அதை காப்பாற்றுகிறார். தண்ணீர் குடிக்க முடியாமல் காடுகளிலே வாழுகின்ற மிருகங்கள், ஊர்ந்து செல்லுகின்ற ஊர் ஜீவனங்கள், இவைகளெல்லாம் மழை பொழிகின்ற பொழுது அதனுடைய தண்ணீர் தாகத்தை அதை தீர்த்துக் கொள்ளுகிறது. தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. அது ஒரு ரஹ்மத்தாகவும் ஒரு பரக்கத்தாகவும் அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, அன்னா ஸபபுனல் மாஅ ஸப்பா சும்ம ஷகக்னல் அர்ல ஷக்கா, நாம் வானத்திலிருந்து பூமியை, வானத்திலிருந்து தண்ணீரை கொட்டினோம். நாம் கொட்டிய தண்ணீரின் காரணமாக அந்த மழை பொழிகிறது. அதிலிருந்து பூமியிலே விதைகளும் பூண்டுகளும் அப்படியே பூமியை பிளந்து கொண்டு வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அதிலிருந்து எத்தனையோ மனிதன் உட்பட எத்தனையோ உயிரினங்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அதை ஒரு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறான், இறக்கியிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, நாங்கள் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினோம். அது ஒரு பரக்கத்தான தண்ணீராக, பரக்கத் நிரம்பியதாக, அபிவிருத்தி நிரம்பியதாக அல்லாஹ் வானத்திலிருந்து அந்த தண்ணீரை இறக்கி இருக்கிறான் என்றால், சகோதரர்களே, பெரியார்களே, மழை என்பது ஒரு ரஹ்மத்தாக சில கட்டங்களில் மாறுகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே மாஅன் தஹூர் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது துஹூர் என்பதாக பேசுகிறார். சுத்தமான தண்ணீர். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஜம்சம் நீருக்கு பின்னால், உலகத்திலே இருக்குகின்ற ஜம்சம் தண்ணீருக்கு பின்னால் சுத்தமான தண்ணீர் மழை தண்ணீர். சுப்ஹானல்லாஹ், மழை தண்ணீர். அதனால தான் சில உலமாக்கள் ஆரம்ப காலங்கள்ல மழை தண்ணீரை சேகரித்து அதன் காரணமாக நோய்களுக்கு மருந்து செய்வார்கள். அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. அந்த மழை மிச்சம் நாளைக்கு பின்னால் பொழிகின்ற பொழுது அந்த மழையிலே நனைவது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழிகின்ற பொழுது மலைக்குள்ளே போய் அந்த தண்ணீருக்குள்ளே போய் கொஞ்சம் நனைவார்கள். தன்னுடைய மேனியிலே இருக்கின்ற அந்த மேலாடை எடுத்துவிட்டு அங்கே மழை தண்ணீரிலே தன்னுடைய மேனியை நனைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மழை பொழிகின்ற பொழுது ஏன் யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மேனியை நனைக்கிறீர்கள்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வருகின்ற மழை இருக்கிறது, மழை தண்ணீர் ஒரு பரக்கத்து நிரம்பிய ஒரு தண்ணீராக இருக்கிறது. அந்த மழை தண்ணீர் இருக்கிறது, அது ஒரு சுத்தமானதாக இருக்கிறது. அதனால் என்னுடைய உடம்பை நான் நனைக்குகின்றேன். தோழர்களே, நீங்களும் நனைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அரபிகளிடத்திலே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சுன்னா. சில நாளைக்கு பின்னால் மழை பொழிகின்ற பொழுது எல்லா அரபி அதிகமானவர்கள் வெளியே நின்று நனைந்து கொண்டிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹ் தஆலா இதை ஒரு சுத்தமானதாக பரக்கத் பொருந்தியதாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். பாருங்கள் எந்த அளவுக்கு என்றால், எமது வீட்டிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? புட்பூண்டுகளை வளர்க்குகிறோம், பூ செடிகளை வளர்க்குகிறோம். மேல் மாடிகள் இருக்கையிலும், மொட்டை மாடிகள் இருக்கையிலும் அல்லது கீழே இருக்கையிலும் என்ன செய்கிறோம்? அவைகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கோடை காலங்களில் தண்ணீரை ஊற்றுகிறோம்.
ஆனால் நாம் ஊற்றிய தண்ணீரின் காரணமாக வாடாமல் வளர்கிறது. இதே சந்தர்ப்பத்திலே மிச்ச நாளைக்கு பின்னால் மழை பொழிகிறது. அந்த மழை தண்ணீரின் காரணமாக, அந்த மழை சாரலின் காரணமாக அந்த பூவிலே, அந்த மலரிலே, அந்த செடியிலே கொஞ்சம் மழை சாரல் அல்லது ஒரு தூத்தல் பட்டுவிட்டால் திடீரென்று காலையிலே பார்க்கின்ற பொழுது செழிப்பானதாக பச்சம் பசேர் என்று பூத்து குலுங்குகின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் மழை தண்ணீரை இறக்குகிறோம். எப்படி என்றால் அது ஒரு ஒரு நல்லதாக, ஒரு பரக்கத் பொருந்தியதாக நாம் அதை இறக்கிறோம் என்றார்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா சகோதரர்களே. எனவே மழை என்பது ஒரு பரக்கத்தாக இருக்கிறது என்பதை இன்னொரு குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் தஆலா ஒரு ஊருக்கு ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்ற அந்த மக்களுடைய ஊருக்கு அல்லாஹ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீரை, பரக்கத்தாக அல்லாஹ் மழையை இறக்குகிறான். வானம் பூமியிலிருந்து. சுப்ஹானல்லாஹ். எப்படி பாருங்க சகோதரர்களே, பரக்கத் என்பதாக அல்லாஹ் தஆலா பாவிக்கிறார். வல்லாஹு அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறான். காய்ந்து வறண்டு போய் இருக்கின்ற அந்த பூமி புத்துணர்ச்சி பெறுகிறது. சுப்ஹானல்லாஹ். அது அப்படியே செழிப்பாகிறது. அங்கே பூமியில் இருக்கின்ற காய்ந்து போய் இருக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம், அந்த மரங்கள் எல்லாம், பூண்டுகள் எல்லாம் காய்ந்து இருக்கின்ற பொழுது, மழை வருகின்ற பொழுது எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று செழித்து வருகிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு பரக்கத்தாக இந்த மலையை பார்க்க வேண்டும். அது எப்பொழுதும் எங்களுடைய இபாதத்துகள் சரிப்பட்டு வருகின்ற பொழுது ஒரு பரக்கத்தாக மாறிவிடும். அடுத்ததாக இது ஒரு மழை இல்லாதது ஒரு சோதனையாக மாறிவிடும். மழை இரண்டாவது கட்டம் மழையை பரக்கத்தாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நிஅமத்தாக இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அந்த மழை அது ஒரு வறட்சியாக மாறிவிடும். மழை இல்லாதது காரணமாக பூமியும் மனிதர்களும் செழிப்பின் பக்கம் செல்ல மாட்டார்கள். இந்த பூமி வறட்சியின் பக்கம் செல்லுகிறது. காரணம் மழை இல்லை. ஒன்று மழை பொழிகின்ற பொழுது அது இந்த பூமி செழிப்படைகிறது. இரண்டாவது காரணம், இந்த மழை இல்லாதது காரணமாக ஒரு வறட்சியின் பக்கம் இந்த பூமி சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மனிதன் தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்ளாத வரையிலே அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். தான் திருந்தி, தான் விட்ட பாவத்தை விட்டுவிட்டு, தான் வட்டி எடுத்தால் வட்டியை இதுக்கு பின்னால் எடுக்க மாட்டேன் என்று உண்மையான தௌபா செஞ்சு, தான் மதுவில் ஈடுபட்டால் இதுக்கு பின்னால் மதுவை நான் கொடுக்க மாட்டேன் என்ற தன்னை தானே திருத்திக் கொண்டு, நான் இதுக்கு பின்னால் தொழுகையிலே தொடர்ந்து இந்த மஸ்ஜிதுக்கு வந்து அவ்வளவு தக்பீருக்கு நான் இமாம் ஜமாத்தோடு தொழுவேன், இதுக்கு பின்னால் என்னுடைய வாழ்நாளிலே தொழுகை ஒரு நேரம் கூட மிஸ் பண்ண மாட்டாது என்று தன்னைத்தானே திருத்தாத வரையிலே, திருத்தாமல் இருக்கின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அங்கே எதிர்பார்க்க முடியாது சகோதரர்களே. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மழை இல்லாதது அது ஒரு வறட்சியை அமைத்துவிடும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா ஹதீஸ். அன்புக்குரியவர்களே, மழை வந்தால்
அந்த மழை தண்ணீரை சேமிக்குகின்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் எங்களுடைய சமூகத்திலே. நீரை பாதுகாக்கவில்லை என்றால் இந்த பூமி வறட்சியாக மாறிவிடும். இந்த உலகத்திலே நமது நாட்டிலேயும் நமது ஊர்களிலேயும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. மழை வருகின்ற பொழுது அது எங்கெல்லாம் போய் ஓடி ஒன்று சேருமோ அந்த இடத்துல எல்லாம் கட்டிடங்களும் கோபுரங்களும் கடைகளும் வந்துவிட்டது. மழை ஓடுகின்ற ஓடை காண்களிலே தண்ணீர் ஓடுகின்ற காண்களை மறைத்து கூட கடைகளை கட்டிவிட்டார்கள். செல்லுகின்ற தண்ணீர் எங்கே வரும்? அதுக்கு பின்னால் வீதியின் பக்கம் வருகிறது. அந்த மழை தண்ணீரை பாதுகாக்க முடியவில்லை என்றால் எமது ஊர்லையும் எமது நாட்டிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்று தெரியுமா? மழை தண்ணீர் எங்கெல்லாம் அங்கு சேகரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தண்ணீர் போய் ஒன்று சேரப்படுகிறதோ, எங்கெல்லாம் தண்ணீர் ஓடி அவருடைய இருப்பிடத்தை தேடுகிறதோ, அங்கெல்லாம் நான் கட்டிடங்களை கட்டி கோபுரங்களை கட்டி வீடுகளை கட்டி அங்கே எடுத்து விட்டோம் சகோதரர்களே. அதனுடைய இடத்தை அபகரித்து விட்டோம். அதனால் இன்று வெள்ளங்கள் வீடுகளை நோக்கி வீதிகளை சாலைகளை நோக்கி வந்துவிட்டது. இதுதான் உண்மை சகோதரர்களே. ஒருத்தர் எழுதுகின்ற பொழுது அழகான முறையிலே ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். வெள்ளத்துக்கு திட்டாதீங்க, ஏனென்றால் திருடப்பட்ட தனது ஏரிகளையும் குளங்களையும் பரிதாபமாக தேடி அலைகிறது வெள்ளம். தன் இருப்பிடத்தை ஆக்கிரமித்து கட்டிடங்களையும் கோபுரங்களையும் கட்டி மனிதன் வாழுகிறான். அதனால் இன்று வெள்ளங்கள் சாலைகளின் ஓரமாக இறங்கி அது மறியல் செய்கிறது என்ற ஒரு கருத்து எழுதியிருந்தார். உண்மையிலே உண்மையான விஷயம் இதுதான் அன்புக்குரிய சகோதரர், அழகான கருத்து. தண்ணீர் சேகரிக்கப்படுகின்ற தண்ணீர் நிற்குகின்ற இடங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் கட்டிடங்களை கட்டிவிட்டோம். அதனால் வெள்ளம் என்ன செய்கிறது? தண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீதிகளிலே மறியல் செய்கிறது. செல்ல முடியாது. கடைகளில் வைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அங்கே தண்ணீர் வந்து நாசமாக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, இதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தண்ணீரை பாதுகாத்து சேமித்து வைங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த தண்ணீரை சரியாக பாதுகாக்க வேண்டும். இந்த தண்ணீரை சரியாக பாதுகாக்கவில்லை என்றால், இறங்குகின்ற தண்ணீர்கள் எல்லாம் பூமியை சென்று அடையவில்லை என்றால் உப்பு தண்ணீரை எதிர்பார்க்கின்ற நிலைமை வந்துவிடும். இன்னைக்கு எங்க அதிகமான இடங்களில் கிணறுகளை தோண்டினால் வாயிலை எடுத்து குடிக்க முடியாது, வாய்க்குள்ளே எடுக்க முடியாது. ஏனென்றால் கிணற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் எல்லாம் உப்பு. ஏன் காரணம்? இதனுடைய காரணம் என்னவென்று தெரியுமா சகோதரர்களே? அந்த இறங்குகின்ற பூமியுடைய வானத்திலிருந்து இறங்குகின்ற அந்த தண்ணீரை எடுப்பதற்காக வேண்டி பூமியிலே இடங்கள் இல்லை. அது சேகரித்து சேமித்து நிற்கின்ற அந்த இடத்தில எல்லாம் மனிதன் பில்டிங்களையும் கட்டிடங்களையும் கட்டிவிட்டால் தண்ணீர் எங்கேயும் சேகரிக்கின்ற அளவுக்கு இல்லை. பூமி உறிஞ்சுவதில்லை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபரஐதும் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். வானத்திலிருந்து மேகத்திலிருந்து தண்ணீரை, இந்த மழை நீரை இறக்குவது நானா நீங்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு சொல்கிறான், அம் நஹ்னுல் முன்ஸிலூன், இல்லை நாங்களே இறக்குகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்களா நானா இறக்குகிறேன்? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் இறக்குகிறான். நாங்கள் நாடினோம் என்றால் அந்த தண்ணீரை உப்பு தண்ணீராக மாற்றி விடுவோம், அமைத்து விடுவோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தண்ணீர் போய் தண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடி ஒரு இடத்திலே போய் தஞ்சம் அடைகின்ற இடங்கள் எல்லாம் இன்று கட்டிடங்களால் நிரப்பப்பட்டு விட்டது. எனவே தண்ணீர் பூமியை போய் சென்றடைவதில்லை. பூமி தண்ணீரை உறிஞ்சுவதற்குரிய இடங்கூடல் கூட பூமியிலே இல்லை. அந்த அளவுக்கு கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டது. தண்ணீர்கள் எல்லாம் உப்பு நீர்களாக மாற்றப்பட்டு விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் தண்ணீரை சேமித்து வையுங்கள். தண்ணீரை சேமித்து வைக்கவில்லை என்றால் இந்த பூமி வறண்டதை உணரும். இந்த பூமி வறண்டு வைத்துவிடும்.
குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் எந்த அளவுக்கு என்றால், நாம் இந்த தண்ணீரை வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினோம், இறக்கிய தண்ணீரை நீங்கள் சேமிக்கக்கூடியவர்களாக, நீங்கள் அதை சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இல்லையே என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்றால், وَأَرْسَلْنَا الرِّيَاحَ لَوَاقِعَ فَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً فَأَسْقَيْنَاهُ. காற்றுகளை சுழல வைத்து சூழ்ந்து கொண்டு மேகங்களோடு சேர்ந்து தண்ணீர் இறங்குகிறது. அந்த வருகின்ற தண்ணீர் உங்களுடைய தாகத்தை திருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தண்ணீரை இறக்கியிருக்கிறான், அதன் காரணமாக நீங்கள் குடிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஅன்தும் மா பிஹாஸினீன், நீங்களோ தண்ணீரை சேகரிக்கக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தண்ணீரை சேமிக்கக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தண்ணீரை சேமிக்கின்ற பொழுதும் இந்த பூமி வறட்சியை பார்க்க மாட்டாது சகோதரர்களே. இந்த பூமி ஒருபோதும் வறட்சி அடைந்து விடாது சகோதரர்களே. எனவே இது இரண்டாவதாக உலமாக்கள் பிரித்து காட்டுகிறார்கள். மழை, அடுத்ததாக வருகின்ற மழை இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய சோதனையாக இறங்கும். மூன்றாவது வகையான மழை எப்படிப்பட்ட சோதனை என்றால், அந்த சோதனை எமது பாவங்கள் அதிகரித்து அதிகரித்து மஸ்ஜிதோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், வட்டிக்கு எடுக்கிறோம் கொடுக்கிறோம், பினான்ஸ்ல வாகனத்தை போடுறோம் சகோதரர்களே. எல்லா வட்டியும், எல்லா களவும், பொய்யும், வியாபாரத்துல கொடுக்கிறது வாங்குறது, பொய், அது சைனால பொருள ஜப்பான் சொல்லி ஏமாத்தி விற்கிறது, இப்படியாக நல்லத கெட்டத நல்லதுன்னு சொல்லி ஏமாத்தி விற்கிறது, இப்படியாக பொய்யும் களவும் வட்டியும் தொழுகை இல்லாமல் பாவத்திலையும் ஜினாவும் உலகத்திலே அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ் மழையை கொடுப்பான். அந்த மழை எப்படி இருக்கும் என்றால், சமூகத்தை அழிக்கக்கூடிய மழையாக. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு இறங்கிய மழை அந்த மழை சகோதரர். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மழை ரஹ்மத்தாக இருக்கும், இரண்டாவது இன்னொரு கட்டத்தில் அந்த மழை இல்லாதன் காரணமாக பூமி வறட்சியிலே மாறிவிடும். மூன்றாவது வகையான மழை, அந்த மழை வந்தால் அது மக்களுடைய உயிரை காவு கொண்டு சென்றுவிடும், அழிவு ஏற்பட்டுவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கூட்டத்துக்கு இதைத்தான் சொன்னார்கள், அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றார்கள். இரண்டாவது விஷயம் சொன்னார்கள், இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். உன் வாழ்க்கையிலே ரப்பின் பயத்தை எடுத்து நடங்கள், ஹலாலை விட்டு விடுங்கள், ஹராமை எடுத்து நடக்காதீர்கள், ஹலாலை எடுத்து ஹராமை விட்டு விடுங்கள். ஹராம் என்றால் எனக்கு வேணாம் என்று தவிர்ந்து நடங்கள், ஹலாலை எடுத்து ஏழும் அளவுக்கு எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வாருங்கள், தக்வாவை கொண்டு வாருங்கள். மூன்றாவது சொன்னாங்க, அல்லாஹ், நான் அனுப்பப்பட்ட ஒரு நபியாக இருக்கிறேன், எனவே எனக்கு கட்டுப்படுங்கள் என்றார்கள். விட்டார்கள் அந்த சமூகம். இன்றைக்கு அதைத்தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குமாறு சமூகத்துக்கு சொன்னார்கள். அந்த வணக்கம் அவர்கள் சிலையின் பக்கம் திரும்பி விட்டார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நாம் பள்ளியோடு தொடர்பு இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. அதான் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் அதான் சொல்லப்படுகின்ற பொழுது எங்கே மஸ்ஜிதுக்கு வருகிறோம்? மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். பாவத்தை விடுமாறு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது, வட்டியை விடுமாறு சொல்லுகிறது. எங்கே வட்டியுடைய தொடர்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது? ஹலால் ஹராத்தின் பேணுதல் இல்லையே, தக்வா இல்லையே எமது வாழ்க்கையிலே. நபியுடைய சுன்னத்தை எமது அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுகின்ற அந்த சுன்னாக்கள் கூட எமது வாழ்க்கையில் இல்லையே. சுன்னாவை எடுத்து நடக்குகின்ற பொழுது கேலியாக சிரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, இந்த 3 பாவமும் எமது நாட்டிலே, எமது சமூகத்திலே இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
அதனால் அல்லாஹ் வெள்ளத்தை கொடுக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே விஷயத்தை தனது கூட்டத்துக்கு தாவாவுடைய பிரச்சாரம் செய்தார்கள். என்னுடைய கூட்டங்களே, என்னுடைய சமூகமே, அனேபுதுல்லாஹ் வத்தகூஹு வஅதீஊன், நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுங்கள் என்றார்கள். எடுத்து நடக்கவில்லை. எவ்வளவு சொன்னார்கள், அந்த சமூகம் எடுத்து நடக்குகின்ற சமூகமாக மாறவில்லை சகோதரர்களே. அதுக்கு பின்னால் அல்லாஹ் வெள்ளத்தினால் அனுப்புகிறார். சீரத்துல் அன்பியா என்று சொல்லுகின்ற அந்த கிதாபில் எழுதுகின்ற பொழுது இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கிய மழை இருக்கிறது, அது எவ்வளவு பயங்கரமானது என்றால் குர்ஆன் பேசுகிறது, ஒஃபாரத்தன் நூர், அடுப்பு இருக்கிறது, நாம் மூட்டுகின்ற அடுப்பு, வானத்திலிருந்து மழை பொழிந்தது. சுப்ஹானல்லாஹ், அடுப்பிலிருந்து தண்ணீர் வெளியாகியது. இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் குர்துபியுடைய இமாம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு தண்ணீரும், ஒவ்வொரு மழையுடைய சைஸும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு 5-10 லிட்டர் நிரம்பிய தண்ணீர் பக்கெட்டை எடுத்து, ஒரு பாலி எடுத்து மேலே இருந்து கீழே கொட்டினால் எவ்வளவு சைஸாக ஒவ்வொரு துளி, ஒவ்வொரு அந்த பக்கெட்டிலிருந்து வருகின்ற தண்ணீருடைய சைஸ் அவ்வளவு பெருப்பமாக இருக்குமோ, அதே போன்று வானத்திலிருந்து வந்த தண்ணீருடைய ஒவ்வொரு மழை துள்ளியுடைய சைஸும் அந்த அளவு. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்க. சொட்டு சொட்டாக வருகின்ற மழை துள்ளிக்கு இவ்வளவு உண்டால் முழு உலகமும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. அல்லாஹ் அழிக்குகிறான், அந்த சமூகத்தை அழிக்குகிறான். காரணம், அவருடைய இபாதத்துகள் குறைந்து விட்டது. அவர்கள் சிலையின் பக்கம், ஷிர்கின் பக்கம் தக்வா இல்லாமல் அவர்கள் வாழுகின்ற பொழுது சகோதரர்களே தெரியாது. எனவே எமது இந்த வெள்ள அனர்த்தம் எமக்கு தருகின்ற பாடம் என்னவென்று தெரியுமா? மனிதனே, நீ அல்லாஹ்வோடு தொடர்பாக்கிக்கொள். லஅல்லஹும் யர்ஜிஊன். ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளை உனக்கு நாளுக்கு நாள் தந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஒரு வருடத்துக்கு 2 வகை உங்களுக்கு சோதனை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் அது எதற்காக வேண்டி தந்திருக்கிறேன் என்றால், நீங்கள் என்னோடு தொடர்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, பள்ளியோடு தொடர்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. இவ்வளவோ அனர்த்தங்கள் நடந்தும் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், வீடுகளிலே நல்ல முறையில் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது, எத்தனையோ பேர்கள் வீடு விட்டு அவர்கள் பள்ளி வாயில்களிலும் பாடசாலைகளிலும் தஞ்சம் புகுந்த அகதிகளாக இருக்கிறார்கள். நாம் நல்ல முறையில் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறோமே. எத்தனையோ சகோதரர்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல், ஆடை இல்லாமல், உடுப்பதற்கு ஆடை இல்லாமல், தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே அல்லாஹ் என்னை நிம்மதி சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறேனே, அப்படி கூட நினைக்காமல் எத்தனையோ பேர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் இன்றைக்கு சுபகுக்கு வந்தார்கள் சகோதரர்கள். இவ்வளவு காலம் இவ்வளவு நடந்தும் எத்தனை தொழுகைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாது. எனவே இவைகளை எங்களோட வாழ்க்கையில படிப்படியாக எடுப்போம், எங்களோட வாழ்க்கையை மாற்றுவோம். இவ்வளவு விடயங்கள் இன்னும் நடக்கும். இன்னும் எங்களை இபாதத்தில் குறைந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இன்னும் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு அனர்த்தங்கள் நடக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே. நபியுடைய துவா மாத்திரம் இல்லை என்றால் இந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்கும்? எனவே அன்புக்குரியவர்களே, எண்ணேற்றுக்குரியவர்களே, நாங்கள் பள்ளியோடு தொடர்பாகவும் இதை ஒரு படிப்பினையாக வைத்து எத்தனையோ சமூகம் கஷ்டப்படுகின்ற பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹ் என்ன வாழ வைத்திருக்கிறானே என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக, அமல் இபாதத்து வரக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ் மாற்றி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக. யா அல்லாஹ்.